என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ராமரின் சகோதரரான லக்ஷ்மணரும் சீதையின் சகோதரியான ஊர்மிளாவின் காதல் கதை பற்றி பார்ப்போம். ராமாயணம் என்றாலே நம் ஞாபகத்துக்கு வருவது ராமர் சீதை மற்றும் ராமர் சீதை லக்ஷ்மணர் வனவாசம், ஆஞ்சநேயர் பக்தி, ராவணவதம் இவைகள்தான் நம் ஞாபகத்துக்கு வரும். ராமாயண காவியத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் போலவே ஈடு இணையாக தியாகம் செய்தவர்தான் லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிளா. இவருடைய தியாகம் பலருக்கும் தெரியாது. ஊர்மிளா சீதா தேவியினுடைய முதல் சகோதரி ஆவார். சீதைக்கு ராமர் மீது கண்டதும் காதல் வந்தது போல லக்ஷ்மணன் மீது ஊர்மிளாவுக்கு கண்டதும் காதல் வரவில்லை. தன் சகோதரி மீது மிகுந்த பாசத்தின் காரணமாக தன் சகோதரியை பிரிய மனமில்லாமல் லக்ஷ்மணனை திருமணம் செய்ய சம்மதித்தார். ராமர் சீதையின் திருமணத்தின் போது தசரத மன்னரும் சீதையின் பெற்றோரும் மற்ற புதல்வர்களுக்கும் திருமணம் செய்ய தீர்மானித்தனர். இத்திருமணத்தில் ராமர் சீதையையும், பரதர் மாண்டவியையும், லக்ஷ்மணர் ஊர்மிளாவையும், சத்ருக்கனர் ஸ்ருதிகீர்த்தியையும் திருமணம் செய்தனர். லக்ஷ்மணன் ஊர்மிளா இருவரும் இனம் பிரியாத அன்பும் காதலுடன் வாழ்ந்து வருகின்றார்கள். வருடங்கள் பல ஓடுகின்றது. கைகேயியின் வனவாச வேண்டுகோளுக்கு அமைய ராமபிரான் வனவாசம் செல்ல தீர்மானிக்கின்றார். அப்போது ராமரை விட்டு பிரிய மனமில்லாமல் லக்ஷ்மணர் தன் மனைவியிடம் கூட அனுமதி வாங்காமல் வனவாசம் செல்ல ஆயத்தமாகின்றார். அப்போது தான் வனவாசம் செல்லும் முடிவை மனைவியிடம் சொல்வதற்கு தயங்கிக் கொண்டே செல்கின்றார் லக்ஷ்மணர். சீதை வனவாசம் செல்வது போல் ஊர்மிளாவும் வனவாசம் செல்ல விருப்பப்பட்டால் என்ன செய்வது என்று தயங்கிக்கிட்டே செல்கின்றார். அங்கு அவர் நினைத்ததற்கு எதிர்மாறாகவே நடக்கின்றது. ஊர்மிளா மகாராணி போல் அலங்காரம் செய்து நிறைய நகைகளையும் அணிந்திருந்தாள். ஊர்மிளாவை கண்டதும் லக்ஷ்மணன் கோபமுற்று, உன்னுடைய சகோதரியும் அவளுடைய கணவனும் வனவாசம் செல்கின்ற போது நீ ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அலங்கரிச்சிட்டு நிற்கிறியே என்று கோபப்பட்டு, இனிமேல் உன்னுடைய முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று அங்கிருந்து கோபப்பட்டு செல்கின்றார் லக்ஷ்மணர். ஊர்மிளா தன்னுடைய திட்டம் நிறைவேறியதை நினைத்து மனசுக்குள்ளே அழுகின்றாள். லக்ஷ்மணன் அங்கிருந்து கோபத்துடன் செல்ல வேண்டும் என்று ஊர்மிளா நினைத்திருந்தாள். ஊர்மிளா நினைத்த மாதிரி தான் நடந்தது. லக்ஷ்மணனோடு சென்றாலோ, லக்ஷ்மணன் வருத்தத்தோடு வனவாசம் சென்றாலோ, லக்ஷ்மணனால் தன்னுடைய கடமையை சரியாக ஆற்ற முடியாது என்பதனால் லக்ஷ்மணனுக்கு கோபம் வர வைத்தாள் ஊர்மிளா. லக்ஷ்மணனுக்கு வனவாசம் அப்போ எந்த நினைவுகளும் வராமல் தன்னுடைய கடமையை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மனசை திடப்படுத்தி இந்த முடிவை எடுத்தாள் ஊர்மிளா. வனவாசத்தின் போது ராமருக்கும் சீதைக்கும் பாதுகாப்பாக இருந்த லக்ஷ்மணர் தன்னுடைய கடமையை முழுமூச்சாக சரிவர செய்வதற்கு காரணம் ஊர்மிளாவினுடைய அளவற்ற அன்புதான். ஏன் இதனை ஊர்மிளாவின் தியாகம் என்றும் கூட சொல்லலாம். லக்ஷ்மணர் 14 வருடங்கள் ராமருக்காகவும் சீதைக்காகவும் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்ய முடிவெடுத்தார். ஆனால் தூக்கத்தின் கடவுளான நித்திராதேவி அதற்கு சம்மதம் அளிக்கவில்லை. அப்போது ஊர்மிளா தன்னுடைய கணவனுடைய நெத்திரையும் தானே தூங்குவதாக நித்திராதேவியிடம் வேண்டுகின்றார். லக்ஷ்மணனுக்கு கிடைக்காத வரம் ஊர்மிளாவுக்கு கிடைத்தது. வனவாசத்தின் போது இலங்கையில் நடந்த போரில் ராமருடைய படைக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது இராவணனுடைய மகன் மேகநாதன் தான். ராம பகவானுடைய படைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவன் வாங்கி வந்த வரம் அப்படி. எவன் ஒருவன் 14 வருடங்கள் தூங்காமல் இருக்கின்றானோ அவனால் தான் தன்னை கொல்ல முடியும் என்னும் ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கியிருக்கான். இதனை வைத்து பார்க்கும்போது
லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்ந்து ஊர்மிளா 14 ஆண்டுகள் தூங்குகின்ற வரத்தை வாங்கியதால் மேகநாதனை கொல்லும் தகுதி லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஊர்மிளாவினுடைய தியாகம் மட்டும் இல்லையென்றால் இராமபிரானால் இராவணனோடு போரில் வென்றிருக்க முடியாது. இராவணவதம் முடிந்து வனவாசம் முடிந்து ராமர், லக்ஷ்மணர், சீதை அயோத்திக்கு கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றார்கள். அப்போது லக்ஷ்மணன் ஊர்மிளாவை கண்டுகொள்ளாமல் போகின்றார். ஊர்மிளாவும் கவலையாக இருக்கின்றாள். சீதை தன் சகோதரியின் முகத்தில் கவலை இருப்பதை பார்க்கின்றாள். அப்பொழுது சீதை தன்னுடைய சகோதரியிடம், உன்னுடைய முகத்தில் கவலையும் வாட்டமும் இருக்க காரணம் என்ன என்று கேட்கின்றாள். ஊர்மிளாவும் அதனை சொல்ல மறுக்கின்றாள். சிறிது நேரத்தின் பின்னர் சீதையின் வற்புறுத்தலினால் ஊர்மிளா நடந்ததை சொல்லுகின்றாள். சீதை ஊர்மிளாவை கட்டியணைத்து கண்ணீர் மல்க, உன் தியாகத்திற்கு எதுவும் ஈடாகாது என்று கூறி இந்த உண்மையை லக்ஷ்மணனிடமும் எடுத்து கூறி லக்ஷ்மணனும் ஊர்மிளாவிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ராமபிரான் விஷ்ணுவின் அவதாரம், சீதா தேவி லக்ஷ்மியின் அவதாரம், லக்ஷ்மணர் ஆதிசேஷனின் அவதாரம். இவர்கள் 3 பேரும் அவர்களுடைய கடமையை செய்ய எடுத்த தியாகத்தை விட மனித பிறவியான ஊர்மிளா கணவன் மேல் இருந்த காதலின் காரணமாக செய்த தியாகம் ரொம்பவே பெரியதாகும். லக்ஷ்மணன் வனவாசம் சென்றபோது அரண்மனையின் எந்த சுகபோகங்களையும் அனுபவிக்காது தன் கணவரைப் போலவே விழித்திருக்கும் நேரத்தில் வனவாச வாழ்க்கையை வாழ்ந்தால். ராமர் சீதை போலவே லக்ஷ்மணன் ஊர்மிளா காதலும் தெய்வீகமான காதலாகும்.